வெல்கம் டு ஃபுட் ஆசம். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னா சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாக நம்ம செய்ய போகிறோம். அது மசாலா பூரி. ஸோ இது ரொம்ப ஈஸி. நம்ம எப்போவுமே வீட்டில் நம்ம ஜென்ரலாக செய்கிறது தான். ஆனால் நீங்கள் இப்படி செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க கொஞ்சம் கூட இல்லாமல் சுத்தமாக சாப்பிட்ருவாங்க. பெரியவங்களுக்கு இது பிடிக்கும். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம வந்து கடாயில் 5 கப் நான் வந்து பொரி வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். இது எதுக்காகனா எண்ணெய் ஊற்றிடக்கூடாது. நல்லா ட்ரையாக தான் நீங்கள் வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணிங்கன்னா ஆல்ரெடி பொரி உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி வதங்கின மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் வந்து நல்லா ஒரு 2 நிமிஷம் நல்லா நீங்கள் சிம்லேயே வச்சு நல்லா நீங்கள் வறுத்தீங்கன்னா மொறுன்னு சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. 2 நிமிஷம் நீங்கள் கைவிடாமல் சிம்மில் வச்சு நல்லா நீங்கள் வறுத்துடணும். இப்போ பாருங்கள் உங்களுக்கு உடச்ச மாதிரிங்க. இந்த மாதிரி பிரேக் நம்ம வந்து உடச்சா பிரேக் ஆகணும். இந்த மாதிரி இருக்கணும். ஸோ இதுதான் உங்களுக்கு கரெக்டான கண்டிஷன். இப்போ நம்ம வந்து தனியாக ஒரு பாத்திரத்தை மாற்றிட்டு இப்போ வந்து எண்ணெய் வந்து 2 டீஸ்பூன் நம்ம வந்து ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா நம்ம வந்து கடலை, வறுக்காத கடலை வந்து 3 டேபிள் ஸ்பூன் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கடலை அதிகமாக வேணும்னா கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஆனால் நான் வந்து 3 டேபிள் ஸ்பூன் தான் நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இது நல்லா நீங்கள் எண்ணெயில் வறுத்துடணும். ஆனால் ரொம்ப கறியிடக்கூடாது. அதுக்கப்புறமா ஒரு 5லேருந்து 6 ட்ரை கிரேப்ஸ் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. உலர்ந்த திராட்சை அதுவும் ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நீங்கள் போடும்போது சிம்மில் வச்சு தான் நீங்கள் போடணும். எனக்கு கறிகிடுச்சுன்னா உங்களுக்கு டேஸ்ட்டே மாறிடும். அதுக்கப்புறமா முந்திரி வந்து ஒரு 5 பல் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதையும் நல்லா நீங்கள் வந்து எண்ணெயில் வறுத்துருங்க. அதுக்கப்புறமா பொட்டுக்கடலை ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதையும் நீங்கள் எண்ணெயை நல்லா வறுத்துருங்க. அதுக்கப்புறமா தேங்காய் வந்து சின்ன சின்ன பல்லாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அது வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இருக்கும். அதையும் நம்ம ஆட் பண்ணிடலாம். தேங்காய் அதிகமாக வேணும்னா நீங்கள் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ அதையும் போட்டு நல்லா நம்ம வறுத்துடலாம். இப்போ இது எல்லாமே நல்லா நம்ம வதக்கிடணும். சிம்மில் வச்சே நீங்கள் வறுத்தீங்கன்னா அந்த கிறிஸ்பு உங்களுக்கு கிடைக்கும். தேங்காய் அந்த முந்திரி பருப்பு எல்லாமே. இப்போது நல்லா நம்ம வந்து வறுத்தாச்சு. அதுக்கப்புறமா 2 வரமிளகாவை நம்ம வந்து கிள்ளி போடலாம். அதையும் நம்ம நல்லா வதக்கிடலாம். அதுக்கப்புறமா பூண்டு பல் வந்து ஒரு 5 பல் இந்த மாதிரி தோலோடு நான் நச்சு வச்சுருக்கேன். நறுக்கி போடக்கூடாது, நச்சு போடணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த பொரி சாப்பிடும்போது அந்த பூண்டோட வாசனை வரும். ஸோ அதையும் போட்டுட்டு நல்லா நம்ம வதக்கிடலாம். இப்போது நம்ம வந்து எல்லாம் நம்ம போட்டு வதக்கியாச்சு. இந்த டைம் நம்ம வந்து பெருங்காயத்தூள் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா கருவேப்பிலை கொஞ்சம் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போது எல்லாத்தையும் நம்ம வந்து நல்லா வதக்கிடலாம். கருவேப்பிலை வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் கிடைக்கும். இப்போ எல்லாத்தையும் போட்டு நல்லா நம்ம வறுத்ததுக்கப்புறமா மஞ்சள் தூள் வந்து ஒரு 3/4 டீஸ்பூன் நம்ம வந்து போடணும். ஸோ அது போட்டதுக்கப்புறமா நீங்கள் வந்து எல்லா பொருளோடையும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா வதக்கிடுங்க. இப்போது அந்த டைம் நம்ம வந்து தனி மிளகாய் தூள் ஒரு 1/2 டீஸ்பூன், நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுனா ஒரு 1/4 டீஸ்பூன் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம வரமிளகாய் கூட நம்ம ஆட் பண்ணுறோம். ஸோ உங்களுக்கு அந்த காரத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆனால் இந்த 1/2 டீஸ்பூன் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. அதுக்கப்புறமா பொரிக்கு தேவையான உப்பு ஒரு 1/2 டீஸ்பூன். நீங்கள் உப்போட அளவு உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து ஆட் பண்ணிடுங்க. அதையும் போட்டுட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இந்த டைம் நம்ம ஆல்ரெடி ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கிற பொரியை வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போது நல்லா கிண்டணும். நம்ம வறுத்து வச்சுருக்க எல்லா பொருளோடையும் இந்த பொரி வந்து நல்லா மிக்ஸ் ஆகணும். நீங்கள் மஞ்சள்தூள் அதிகமாக போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப எல்லோவாக இருக்கும். அதனால் நீங்கள் மஞ்சள்தூள் 3/4 டீஸ்பூன் போடுங்க. அதுவே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நீங்கள் இந்த மசாலா பொரி செய்யும்போது மட்டும் நீங்கள் வந்து கொஞ்சம் சிம்மில் வச்சு நீங்கள் வந்து பண்ணுங்கள். ஏன்னா கருகிடுச்சுன்னா அதோட டேஸ்ட்டே மாறிடும்.
இப்போ எல்லா பக்கமும் நீங்கள் வந்து நல்லா ஈவனாக நீங்கள் வந்து கிண்டி விட்டுறணும். பாருங்கள் கலர் வந்து பாருங்கள் கரெக்டாக இருக்குது பாருங்கள். உங்களுக்கு நீங்கள் வந்து பொரியை நீங்கள் வறுக்காமல் நீங்கள் வந்து சேர்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு மாதிரி ஒரு வதங்கின மாதிரி இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் அதனால தான் நான் ஸ்டார்டிங்லேயே வந்து உங்களுக்கு வந்து பொரி நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி 2 நிமிஷம் நீங்கள் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் பொரியை நல்லா நீங்கள் ரோஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா நல்லா மொறுன்னு இருக்கும். நீங்கள் ஒரு செஞ்சு நீங்கள் ஏர்டைட்டில் கூட நீங்கள் போட்டு வச்சுக்கலாம். அது எவ்வளோ நாள் கூட உங்களுக்கு வரும், அந்த கிறிஸ்பு உங்களுக்கு மாறாது. ஸோ இது கூடவே நீங்கள் வந்து ஒரு டீ இல்லை காஃபி வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். இப்போ நமக்கு சூப்பரான சுவையான மசாலா பொரி தயாராகிடுச்சு. இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி.